அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் 2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட், இந்தியா நீதி அறிக்கை 2025 தொடர்பான சரியான கூற்றை தேர்வு செய்யவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடா இது எந்த செக்டார் ரிலேட்டடா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பிரிசன் ரிலேட்டடா வரக்கூடிய ரிப்போர்ட் தான் நமக்கு இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரிசன்ஸ் ரிலேட்டடா வரக்கூடிய ரிப்போர்ட். சரியா? ஸோ இதுல கர்நாடகா வந்து இந்த ரிப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் வந்து லாஸ்ட்ல இருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம 5வது இடத்துல இருக்கோம். 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது நீதித்துறை மற்றும் சிறைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட். சரியா? அடுத்தது, குளோபல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் இஸ் ரிலீஸ்டு பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலகளாவிய நிதி நிலைத்தன்மை அறிக்கை யாரால் வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF தான் ரிலீஸ் பண்றாங்க. சரியா? அடுத்தது, வேர்ல்ட் ஹெரிடேஜ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் டே எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஏப்ரல் 18 தான் வேர்ல்ட் ஹெரிடேஜ் டே அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஸோ இந்த வேர்ல்டு ஹெரிடேஜ் டேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான தீம் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? என்ன தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசாஸ்டரோட ரிலேட் பண்ணி ஹெரிடேஜ் அண்டர் த்ரெட் ஃப்ரம் டிசாஸ்டர் அண்ட் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ ஏப்ரல் 18 நம்ம வேர்ல்டு ஹெரிடேஜ் டே அப்படின்னு சொல்றோம். ஹெரிடேஜ் அண்டர் த்ரெட் ஃப்ரம் டிசாஸ்டர் அண்ட் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கான தீம். சரியா? அடுத்தது, தமிழ்நாடு ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசிக்கு நேத்து ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. அதை பத்தி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. It aims to attract investment to the tune of 10,000 crore and create employment opportunities for 10,000 people. 10,000 கோடி முதலீடுகள் இருக்க போறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 10,000 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க போறாங்க. சரியா? இந்த ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி, விண்வெளி தொழில்துறை கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது, it also features a payroll subsidy of 30% in first year, 20% in second year and 10% in third year. அதாவது பேரோல் சப்சிடி அப்படின்னா ஊதிய மானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப விண்வெளித்துறை சார்ந்து ஒரு தொழிற்சாலை வந்து தொடங்குறாங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, ஊதியம் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஊதியத்துல எவ்வளவு இருக்கோ அதுல ஒரு 30% அரசாங்கம் வந்து சப்சிடியா வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அதுதான் வந்து பேரோல் சப்சிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ₹100 இருக்கு அப்படின்னா அதுல ₹30 அரசாங்கம் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்ல 30%, செகண்ட் இயர்ல 20%, தேர்ட் இயர்ல 10% அரசாங்கம் வழங்க போறாங்க. அந்த பாலிசியில சொன்ன ஒரு விஷயம் தான். 2025ல இருந்து 30 வரைக்கும் இந்த பாலிசியோட டைம் பீரியட் 5 வருஷம் வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? 5 இயர்ஸ். ஓகே. ஸோ 2மே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, scientists using James Webb Telescope found strongest evidence of life forms in which alien planet அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியை பயன்படுத்தும் விஞ்ஞானிகள் எந்த வேற்று கிரகத்தில் உயிர் வடிவங்கள் இருப்பதற்கான வலுவான ஆதாரங்களை கண்டறிந்தனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அந்த கிரகம் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா K218b அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? சோ இங்க பாத்தீங்கன்னா டிமெத்தைல் சல்பைட், டிமெத்தைல் டிசல்பைட் அப்படின்னு சொல்லி 2 கெமிக்கலை கண்டுபிடிச்சிருக்காங்க. டிமெத்தைல் சல்பைட், டிமெத்தைல் டைசல்பைட் அப்படின்னு சொல்லி டிசல்பைட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விஷயங்கள். சோ இந்த 2 விஷயங்களும் பாத்தீங்கன்னா உயிரினங்கள் இருந்தாதான் டிமெத்தைல் சல்பைடும் சரி, டிமெத்தைல் டிசல்பைடும் சரி அந்த இடத்துல உயிரினங்கள் இருந்தா மட்டும்தான் இந்த கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? சோ அதை பேஸ் பண்ணி நமக்கு இதை சொல்லியிருக்காங்க. சரியா? சோ 2மே இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் K218b அப்படிங்கறதா கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.